ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸு, கார்பரேட் அக்கௌண்டிங் டூ ரெண்டுத்துக்குமே காமனான இதுதான் வீடியோ தான். இது ரெண்டு பேருமே பார்த்துக்கலாம். அதாவது தேர்ட் இயர் படிக்கக்கூடிய பிகாம் சிஎஸ்பிஏ இந்த மாதிரி எந்த டிவிஷன் ஆஃப் பிகாமாக இருந்தாலும் தேர்ட் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, தென் ஃபோர்த்து செமஸ்டருக்குள்ள எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர்ல இருப்பாங்க. அவங்களுக்கு கார்பரேட் அக்கௌண்டிங் 2 அப்படின்னு இருக்கும் இல்லையா, அவங்களுமே இந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே இந்த சிலபஸ் வந்து காமன் தான். அவங்களுடைய அந்த ஸ்பெஷல் யூனிட்ஸ் மட்டும் நான் லாஸ்ட் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், ஸ்பெசிமென் ஜேர்னல் என்ட்ரிஸ், தியரி கொஸ்டினா நீங்க படிச்சுக்கோங்க. வாட் இஸ் மீன் பை ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படின்னு கேட்பாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு சம் வந்து எடுக்க முடியல, கஷ்டமா இருக்கு, இல்ல தெரியல அப்படின்னா நீங்க தியரி எழுதிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தியரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க தியரி எழுதிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். சம்மும் வந்து என்ன மாதிரி கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதை தான் கொடுத்துருக்கேன். ஃபார்மேட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஃபார்மெட்டுன்னு சொன்னா அந்த ஃபார்மெட்டை அப்படியே எழுதுங்க. ஒர்க்கிங் நோட்ஸ்லாம் எழுத வேண்டிய தேவை கிடையாது. ஷெட்யூல்ல இல்லை என்ன இருக்கு அப்படிங்கிற எழுத வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் அந்த ஃபார்மெட்டை ஆஸ் பர் ஷெட்யூல், அந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி உள்ள ஃபார்மெட் இருக்கும்ல, அந்த ஃபார்மெட்டை அப்படியே படிச்சு எழுதிருங்க. அதுதான் உங்களுக்கு அந்த 5 மார்க்குக்கோ அல்லது 8 மார்க்குக்கோ இந்த ஃபார்மெட் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உண்டு. இதை நானே என்னுடைய சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். இதை பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ், சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ், டவுட்ஃபுல் அசெட்ஸ், இந்த மாதிரிலாம் கிளாசிஃபிகேஷன்ஸ் உண்டு. ஸோ இதுவும் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க முக்கியமா படிக்க வேண்டியது வந்து இந்த மாதிரி ஒரு 3 தியரி. பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் வந்து முக்காவாசி நீங்க சம்மு தான் நிறைய அட்டன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சம்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கேட்கலாம் 5 மார்க்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்க எப்படி அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னா, ஒர்க்கிங் நோட்ஸ்லாம் செய்யாம சும்மா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் செஞ்சு வச்சிடாதீங்க. ஸோ ஷெட்யூல் ஹெட்டிங்கே கொடுத்து டைரக்டா ப்ராப்ளம் கொடுத்துருந்தா வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் செஞ்சிடலாம். சப்போஸ் அதுல ஒர்க்கிங்ஸ் தேவைப்படும் அப்படின்னா ஒர்க்கிங்ஸ் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஷெட்யூல் போடுங்க. சில சம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு, அதர் இன்கம் அப்படின்னு ஷெட்யூல் ஹெட்டிங் கொடுத்தே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 55% டேக்ஸ் ப்ரொவிஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சம்முக்குலாம் ஒர்க்கிங் நோட்ஸ் தேவையில்லை. ஏன்னா ஷெட்யூல் ஹெட்டிங் மட்டும் தான் இருக்கும். ஆனா இப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஒரு 2-3 ஐட்டம் கொடுத்துருந்தாங்க, அதர் இன்கம்ல ஒரு 2-3 ஐட்டம் கொடுத்துருந்தாங்க, ஷெட்யூல கூட்ட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா கட்டாயமா ஒர்க்கிங் நோட்ஸ் போடுங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து 5 மார்க்குக்கு நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட்ல 5 மார்க் ப்ராப்ளம் கட்டாயமா வரும். அது வந்து நிச்சயமாக அந்த ரிபேட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் என்னங்கிறது, அந்த கால்குலேஷன், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படி பண்ணணும், டேஸ் எப்படி கால்குலேட் பண்றது, அது எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே நம்ம சேனல்ல பேங்கிங் கம்பெனி பிளேலிஸ்டுடைய அந்த அட்டாச்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் அட்டாச் பண்றேன். அப்படி இல்லாட்டாலும் கார்பரேட் அக்கௌண்டிங் 2ல நீங்க கேட்ட எல்லாமே இருக்கும். கார்பரேட் அக்கௌண்டிங் 2 இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாமே இருக்கும். அந்த கார்பரேட் அக்கௌண்டிங் 2 பிளேலிஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ், அந்த இதை வந்து வீடியோ வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷன் 8 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்கேன். 8 மார்க்ஸ் வந்து இது வந்து 2 விதமா கேட்கலாம். ஒன்னு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் கேட்டு அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு கேட்பாங்க 8 மார்க்குக்கு. இல்லைன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்பாங்க 8 மார்க்குக்கு. அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்டாவே பேலன்ஸ் ஷீட் போடக்கூடிய சம் நம்மளுடைய இதுல இருக்கு. அது வீடியோவாகவும் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி சம்மும் 8 மார்க்ல கட்டாயமா வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப தரவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அதை வந்து என்ன செஞ்சிடாதீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க. ரைட்டா? இது வந்து பேங்கிங் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது டபுள் அக்கௌண்டிங்.
டபுள் அக்கௌண்டிங்கும் அதே மாதிரி டபுள் அக்கௌண்டிங்ல கொஞ்சம் தியரி ஆஸ்பெக்ட்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கிட்டா நல்லது. மீனிங் ஆஃப் டபுள் அக்கௌண்டிங், ஃபீச்சர்ஸ் ஆஃப் டபுள் அக்கௌண்டிங்லாம் 5 மார்க் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் சிங்கிள் அக்கௌண்டிங் அண்ட் டபுள் அக்கௌண்டிங் கட்டாயமா பார்த்துட்டு போங்க. சிங்கிள் அக்கௌண்டிங் டபுள் அக்கௌண்டிங்க்கு நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரிக்கு கன்ஃபியூஸ் பண்றீங்க. கிடையவே கிடையாது, இது வேற கொஸ்டின் அது வேற கொஸ்டின். தயவு செய்து என்ன செய்யாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வேற, டபுள் என்ட்ரி சிஸ்டம் அந்த கொஸ்டின் வேற, சிங்கிள் அக்கௌண்டிங் டபுள் அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து வேற. இதுக்கு அதை எழுதி வச்சீங்கன்னா அடிச்சு வச்சிருவாங்க, மார்க் கிடையாது. ரைட்டா? ஸோ சிங்கிள் அக்கௌண்டிங் அண்ட் டபுள் அக்கௌண்டிங் இது பார்த்துக்கோங்க. அடுத்தது டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் ஃபார் த டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ். ரீசனபிள் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது, கேபிட்டல் பேஸ் கண்டுபிடிக்கிறது, இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நீங்க இதை வந்து நீங்க கொஸ்டினா படிச்சுட்டு போறது நல்லது. அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டிங்கான மீனிங், இது எல்லாமே நீங்க ஓரளவு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த தியரி போர்ஷன் வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்க இந்த நாளும் ரொம்ப முக்கியம். டபுள் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும், சம்மை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க்ல வந்து ரெவென்யூ அக்கௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்றது, இல்ல ரீசனபிள் ரிட்டர்ன் மட்டும் கண்டுபிடிக்க சொல்றது. ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டிங்ல கட்டாயமாக ஒரு சம் வரும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சோ அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமையோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டிங்க்கும் நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? டபுள் அக்கௌண்டிங் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தாலே ஈச் சம் எவ்ரி ஒன் மாடல் கட்டாயமாக இருக்கும். அதை வச்சுட்டு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா உங்க கையில உள்ள ப்ராப்ளம்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது மட்டுமே வேணா இதை மட்டுமே பார்க்காதீங்க. உங்களுக்கு கையில உள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல, அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அது வந்து 5 மார்க்குக்கு. தென் டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ், அந்த ப்ராப்ளம் வந்து நிச்சயமாக சிலபஸ்ல இருக்கு. ஸோ நீங்க ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு சாய்ஸ் வந்து எதுவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸா தான் இருக்கும். அதை வந்து எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை எடுத்து செய்யலாம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம் வந்து சில பேருக்கு ஈஸியா இருக்கும், சில பேருக்கு டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் ஈஸியா இருக்கும். ஆஸ் பர் யுவர் கன்வீனியன்ஸ் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு, எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க செய்யலாம். 8 மார்க்ஸுக்கு டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் வந்து கட்டாயமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தென் ஆஸ் யூஷுவல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பத்தி நம்ம நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கட்டாயமா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து நீங்க சம் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சம் அட்டன் பண்ண போறீங்க. ரெவென்யூ, நெட் ரெவென்யூ, ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஜெனரல் பேலன்ஸ் ஷீட், எந்த ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணாம அழகா நீட்டா ஒரு சம் போட்டு முடிச்சீங்க அப்படின்னா 8 மார்க் உங்களுக்கு ஃபுல்லா கிடைச்சிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட்டா செய்யுங்க, அடித்தல் திருத்தல் இல்லாம அழகா நீங்க ப்ரெசென்ட் பண்ணீங்க. சம்முடைய ஆன்சர்ஸ் கரெக்டா நீங்க எழுதி அதை கேரி ஃபார்வர்ட் பண்றது, இது எல்லாமே நீட்டா நீங்க செஞ்சீங்கன்னா 8 மார்க்குக்கு 8 மார்க் ஃபுல்லா போட்டுருவாங்க. தென் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டிங் உடைய ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கும்ல, அந்த ஒரு 4-5 ஜேர்னல் என்ட்ரி வரும். அதோட சேர்த்த ப்ராப்ளம்ஸ் வந்து 8 மார்க்குக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட், எக்ஸ்பென்சஸ் சார்ஜ்டு ஃபார் கேபிட்டல், எக்ஸ்பென்சஸ் ஃபார் ரெவென்யூ, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். ஒரு 4-5 ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். அந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரி வித் ப்ராப்ளம்ஸும் 8 மார்க்குக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எது எது வரும் அப்படிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டியில தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ஒரு யூனிட் வைஸா. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். இது வந்து தியரி பார்ட். ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியம். தியரியை வந்து என்ன செய்யவே கூடாது அப்படின்னா ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு யூனிட் தான் ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். எதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனி சப்சிடியரி கம்பெனியுடைய மீனிங் கேட்பாங்க. ஷார்ட் நோட்ஸா கேட்கலாம், மீனிங்கா கேட்கலாம், டிஃபரன்ஸா கேட்கலாம், எப்படி கேட்டாலும் நீங்க எழுதணும். அடுத்தது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல், கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவென்யூ ப்ராஃபிட், இதெல்லாம் ஷார்ட் நோட்ஸா கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. 5 மார்க் அல்லது 8 மார்க். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். இந்த கொஸ்டின் நான் என்னுடைய சேனல்ல வீடியோவா போட்டிருக்கேன். 2 தடவையா இருக்கும், அது ரெண்டு வீடியோவா போட்டிருப்பேன். நீங்க அதை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனி பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அப்படி இல்லாட்டி கார்பரேட் அக்கௌண்டிங் பிளேலிஸ்ட்ல தேடினாலும் அவைலபிளா இருக்கும். இது வந்து 8 மார்க்குக்கு இந்த கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண கஷ்டமா இருந்ததுன்னா இந்த கொஸ்டினை எடுத்து நீங்க எழுதிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதனால இதை நீங்க அட்டெம்ப்ட் அழகாவே பண்ணலாம். தென் அடுத்தது வந்து சம்ஸ் ப்ராப்ளம்ஸை பொறுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றது, காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கால்குலேட் பண்றது,
கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவன்யூ ப்ராஃபிட் கால்குலேட் பண்ற மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. மோர் ஓவர் ஒரு சிம்பிள் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம கொடுத்து டேலி பண்ண சொல்லலாம். அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வந்தா 5 மார்க்குக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க எதை படிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். 5 மார்க்குக்கு இது 5 மார்க்கு அல்லது 8 மார்க் ஹோல்டிங் கம்பெனி வந்து கம்பெனி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு போக வேண்டியது கட்டாயம். ஸோ அந்த கம்பெனி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் படிச்சீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் கன்சாலிடேட்டட் ப்ராப்ளம்னாலும் சரி, 8 மார்க் ப்ராப்ளம்னாலும் சரி, நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். தென் ப்ரிப்பேரிங் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம நிறைய வீடியோல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்ச ப்ராப்ளம்ஸ் வந்து கட்டாயமாக 8 மார்க்ல இருக்கும். சரிங்களா? ஸோ ஹோல்டிங் கம்பெனில நான் சொல்ல வர வேண்டிய முக்கியமான விஷயம், தியரி பார்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மெட், அந்த லைஃப் இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ், அதோடைய அந்த ரெவன்யூ அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது மீனிங் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ்னா என்ன அது கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைஃப் அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கேட்கலாம். 8 மார்க்குக்கும் கேட்கலாம், 5 மார்க்குக்கும் கேட்கலாம், எதுக்கு வேணா கேட்கலாம். ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆனுட்டினா என்ன, சரண்டர்னா என்ன, போனஸ்னா என்ன, ரீஇன்சூரன்ஸ்னா என்ன, இதெல்லாம் லைஃப்ல கேட்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பைர்ட் ரிஸ்க் கட்டாயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக நம்ம அதை சொல்லலாம். ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பைர்ட் ரிஸ்க்னா என்ன, அதோடைய மீனிங் என்ன, அது எப்படிலாம் நம்ம சார்ஜ் பண்றோம் அப்படிங்கிறத ஷார்ட் நோட்ஸா கேட்பாங்க. இதையுமே நான் உங்களுக்கு தனி வீடியோவா நான் 2 வீடியோ கொடுத்துருப்பேன். ஒன்று இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் இன் லைஃப் இன்சூரன்ஸ், இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் இன் ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனி பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கும். நீங்க அதை பார்த்துட்டு பிபிடி தான் அது, தியரியை எழுதி வச்சுக்கிட்டு நீங்க அதை பார்த்து படிச்சிருங்க, அப்படியே படிச்சிருங்க, எழுதிடலாம். ரைட்டா? சம்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட் சம் அப்படின்னு பார்த்தா ரெவன்யூ அக்கௌண்ட்ல லைஃப், ஜெனரல் லைஃப் கூட கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு உங்களுக்கு லொகேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்தும், லைஃப் ரெவன்யூ அக்கௌண்ட்டும் ஜெனரல் இன்சூரன்ஸோட ரெவன்யூ அக்கௌண்ட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டர் யூ டேக் ஃபயர் ஆர் மரைன், அந்த அதை எடுத்துருங்க. அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுல ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கும். என்னன்னா ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பைர்ட் ரிஸ்க் கால்குலேட் பண்றது. ஃபயர்னா 50, மரைன்னா 100. மற்றபடி அதுல குறிப்பிட்ட அளவுல ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப இருக்காது. ஸோ ரெவன்யூ அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 8 மார்க்லனாலும் சரி, 5 மார்க்லனாலும் சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டோட சேர்ந்த சம்ஸ் 8 மார்க்ஸ்ல கேட்பாங்க. வேல்யூஷன் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது, டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்மெண்ட் அதோட சேர்ந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்மெண்ட், கரெக்ட் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் கால்குலேட் பண்றது 5 மார்க்குக்கு. இதெல்லாம் 5 மார்க்குக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லயும் நீங்க தியரியை ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதையுமே சேர்த்து தான் படிக்கணும். ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதோட நமக்கு வந்து தேர்ட் இயர் போர்ஷன்ஸ் வந்து இதோட இன்சூரன்ஸோட முடிஞ்சிருது. இது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு, மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு, அப்புறம் வந்து AS 1, 3, 6 அதெல்லாம் முக்கியமா இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு நான் எப்படி அதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம பிகாம் நோட்ஸ் அல்லது பிடிஎஃப்னு போட்டாலே அந்த பிடிஎஃப் வந்து மற்ற காலேஜஸ்ல போட்டிருப்பாங்கல்ல பிடிஎஃப், அது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நீங்க சிஏக்குள்ளது சிஎம்ஏக்குள்ளது இதை வந்து ஃபார்மேட்டா டவுன்லோட் பண்ணி படிக்க முயற்சி பண்ணாதீங்க. வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க பிகாம் நோட்ஸ்ன்னு சொல்லி தேடினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கிடைக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற கொஸ்டின்ஸை பூராமே கோ த்ரூ பண்ணிருங்க. 5th யூனிட் ஃபுல்லாவே 2 பேருக்குமே, அதாவது செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தியரி அக்கௌண்ட்ஸ் எழுதுறவங்களுக்கும் சரி, தேர்ட் இயர்ல அக்கௌண்ட்ஸ் எழுதுறவங்களுக்கும் சரி, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து முக்கியமான தியரி பார்ட். அதுல நான் ஏன் கொடுக்கலன்னா அதுல எதையுமே நீங்க ஒமிட் பண்ண முடியாது. அதனால எல்லாத்தையுமே ஒரு ரீட் விட்டுட்டு எழுதுற மாதிரி போயிருங்க.
ஏன்னா அந்த தியரி பார்ட் நீங்க ஒமிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வராது அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அதனால அதை நம்ம இங்கே கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அமால்கமேஷன் அப்சார்ப்ஷன், அமால்கமேஷனுடைய மீனிங், அப்சார்ப்ஷன், எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுடைய மீனிங்லாம் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. மீனிங்காவும் கேட்பாங்க, டிஃபரன்ஸ் பிட்வீனாவும் கேட்பாங்க. அடுத்தது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி கால்குலேட் பண்றதுக்கு ஒரு 4 மெத்தட் உண்டு. அந்த மெத்தட்ஸை நீங்க எழுதுறதுக்கு தயாரா போங்க. சம்ம வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்றது ஈச் அண்ட் எவ்ரி மெத்தட் யூ ஹாவ் டு பி தரோ வித் த சம். சரியா? அடுத்தது அமால்கமேஷன்ல சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், அப்சார்ப்ஷன்ல சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இதெல்லாம் வந்து 5 மார்க்குக்கு கேட்பாங்க. தியரி கேட்டாலும் நீங்க எழுதுற மாதிரியே போங்க. பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ்ல இருக்கும். அதுவுமே நீங்க செஞ்சு பார்த்துட்டு போறது நல்லது. ரைட்டு. இது வந்து மற்ற சாப்டர்ஸ், குட்டி குட்டி சாப்டர்ஸ் இருக்குல்ல, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுடைய டிஃபரன்ஸ் கேட்பாங்க. அதுக்கு பிறகு லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, வாட் இஸ் மீன் பை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், வாட் இஸ் மீன் பை டெஃபிஷியன்சி அக்கௌண்ட், கான்ட்ரிபியூட்டரினா யாரு, அப்புறம் வந்து வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் வந்து தியரி பார்ட்டுக்கு நீங்க கட்டாயமாக பார்த்துட்டு போறது அவசியம். ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சாப்டர்ஸ், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் ப்ராப்ளம் கஷ்டமா இருக்குன்னா நீங்க வந்து தியரி எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ல தியரியை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, சப்ஜெக்ட் இல்லாம சும்மா எழுதி வைக்க முடியாது. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். எப்படி வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூடோட ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத நான் போன வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதையுமே அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா, நல்லா ஒரு தெளிவா படிக்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எல்லா சாப்டர்ஸுமே சாப்டர் வாரியா நான் பிரிச்சு சொல்லிட்டேன். இனிமே நீங்க தான் ஒர்க் பண்ணணும். இந்த வீடியோவோட கார்பரேட் அக்கௌண்டிங் 2 உடைய பிளேலிஸ்ட்டை நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அதுலயும் நீங்க போய் பார்க்கலாம். அல்லது என்னுடைய சேனல் ஐகான் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு போனீங்கன்னா there are different playlists are available for your reference. நீங்க எந்த பிளேலிஸ்டுக்கு போனீங்கன்னாலும் அந்த பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பிளேலிஸ்ட் போனா வீடியோஸ் அப்படின்னு போட்டாலுமே உங்களுக்கு வரும். ஷார்ட்ஸ் பார்க்க மறந்துடாதீங்க. நிறைய ஷார்ட்ஸ்ல வந்து குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன், குட்டி குட்டி ஃபார்முலாஸ் அந்தந்த நேரத்துக்கு நான் வந்து ஷார்ட்ஸ்ல கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அதனால ஷார்ட்ஸையும் ஒரு தடவை என்ன செய்யுங்க அப்படின்னா கட்டாயமாக கோ த்ரூ பண்ணுங்க அப்படிங்கிறதான். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா டைம் எடுத்து இப்படி 10 நிமிஷம் வீடியோவெல்லாம் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை நான் எதுல கொடுத்துருப்பேன், ஷார்ட்ஸ்ல கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்க தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதான். ஸோ நல்லா உங்களுடைய எக்ஸாம் அட்டெம்ப்ட் பண்ணுங்க, ஒரு குட் அட்டெம்ப்ட் கொடுங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.